இலங்கையின் முதற்தர சுற்றுலா தலம் ரீச்சாவின் மாபெரும் உணவு திருவிழா ஆகஸ்ட் மாதம் 7, 8, 9 மற்றும் 10 தேதிகளில் மாலை 6 மணி முதல் 10 மணி வரை. இன்றைய டிக்கெட்டுகளை பெற்றுக் கொள்ளுங்கள். வணக்கம், இது ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள். செய்திகளோடு நான் லக்ஷனா யாதவன். முதலில் தலைப்புச் செய்திகள். ஜனாதிபதி அனுர பிரான்ஸ் விஜயம் வெளியாகியுள்ள அறிவிப்பு. சாதாரண பரீட்சைக்கு தோற்றிய மாணவர்களுக்கு வெளியான அறிவிப்பு. எனது மக்களுக்காக நான் சாகும் வரை அரசியல் செய்வேன். நாடாளுமன்றத்தில் அர்ஜுனாவின் அதிரடி பேச்சு. ஜப்பானின் வடக்கு பகுதியில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம். எதிர்வரும் அக்டோபர் மாதத்தில் ஆயிரக்கணக்கான தாதியர்களுக்கு நியமனம். பௌத்த மதகுருமார்களின் முறைகேடுகள். சந்திரிகா விடுத்த அழைப்பு. பேத்வா பேரிடரால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வழங்காமல் பிரதேச செயலகத்தில் கிடந்த கோடிக்கணக்கான உணவுப் பொருட்கள். ஐரோப்பிய நாடுகளை வாட்டி வதைக்கும் வெப்பம். பிரான்சில் 40 பேர் பலி. தொடர்பான விரிவான செய்திகள். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க வரும் ஜூலை 16 பிரான்சுக்கு உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொள்ள உள்ளார். இந்த விஜயத்தின் போது இருதரப்பு உறவுகளையும் வலுப்படுத்தும் மற்றும் இலங்கைக்கு பிரான்சு முதலீடுகளை ஈர்ப்பது ஆகிய விடயங்கள் குறித்து முக்கியமாக கலந்துரையாடப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. குறித்த விஜயத்தின் முக்கிய அம்சங்களாக உலகின் மிகப்பெரிய கடல்வழி போக்குவரத்து மற்றும் தளவாட நிறுவனங்களின் ஒன்றான CGMஇன் தலைவரும் தலைமை நிர்வாக அதிகாரியுமான ரொடால்ட் சாடேவுக்கு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இடையிலான சந்திப்பு அமையுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இலங்கையில் உள்ள முதலீட்டு வாய்ப்புகளில் பிரெஞ்சு வணிக நிறுவனங்களிடையே ஆர்வம் அதிகரித்து வருவதாக குறிப்பிட்ட இலங்கைக்கான பிரெஞ்சு தூதுவர், துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர் அனுர கர்ணதிலக மற்றும் தூதுவர் லம்பர்ட் தலைமையில் பிரெஞ்சு முதலீட்டாளர்கள் குழுவுக்கும் இடையே நடைபெற்ற சந்திப்பின் போதே இந்த விடயங்கள் தொடர்பாக கலந்துரையாடப்பட்டுள்ளது. 2025-2026 சாதாரண பட்சி முடிவுகளில் மீள்திருத்த விண்ணப்பங்கள் இன்று முதல் ஜூலை 8 வரை கோரப்பட உள்ளதாக அமைச்சு தெரிவித்துள்ளது. அதன்படி அனைத்து பாடசாலை மற்றும் தனியார் விண்ணப்பதாரிகளுக்கு தங்களது விண்ணப்பங்களை இணைய வழியில் சமர்ப்பிக்க வேண்டும். வேறு எந்த முறையிலும் விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. விண்ணப்பதாரர்கள் பயிற்சிகள் திணைக்களத்தின் அதிகாரப்பூர்வ இணையதளங்களுக்கு எங்கள் சேவைகள் என்பதன் கீழ் உள்ள பயிற்சி தகவல் மையம் என்பதை கிளிக் செய்வதன் மூலம் விண்ணப்பிக்க வேண்டும். பயனர் கணக்கு வைத்திருப்பவர்கள் கணினியில் உள்நுழைய தங்களது சுட்டிலக்கம் மற்றும் தேசிய அடையாள அட்டை எண்ணை பயன்படுத்த வேண்டும். அதே சமயம் புதிய பயனர்கள் தங்களது தேசிய அடையாள அட்டை எண் மற்றும் கைபேசி எண்ணை பயன்படுத்தி பதிவு செய்ய வேண்டும் என்று அந்த அறிவிப்பில் கூறப்பட்டுள்ளது. விண்ணப்பத்தை சரியாக பூர்த்தி செய்வதற்கு விண்ணப்ப படிவத்தை நிரப்புவதற்கு முன் தொழில்நுட்ப வழிமுறைகள், பொது வழிமுறைகளை படிப்பது மற்றும் அறிவுறுத்தல் காணொலியை பார்ப்பது அவசியம் என்றும் பயிற்சிகள் திணைக்களம் வலியுறுத்தியுள்ளது. கிளிநொச்சி தெள்ளிப்பளை ஆதார வைத்தியசாலை தொடர்பாக தாம் எழுப்பிய கேள்விக்கு கருத்துக்களும் குற்றமாக கருதப்படுமானால் அதற்காக வழங்கப்படும் செருப்பு மாலையும் ஏற்றுக்கொள்ள தயாராக இருப்பதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா தெரிவித்துள்ளார். நேற்று நாடாளுமன்றத்தில் உரையாற்றும் போதே அவர் இந்த கருத்துக்களை வெளியிட்டுள்ளார். தெள்ளிப்பளை ஆதார வைத்தியசாலையில் நிலவும் பிரச்சனைகள் மற்றும் மக்களின் தேவைகள் குறித்து தொடர்ந்து குரல் கொடுத்து வருவதாக தெரிவித்த அவர், மக்களின் நலனுக்காக பேசுவது தவறாக கருதப்படக்கூடாது என்று தெரிவித்துள்ளார். அதேவேளை தையட்டி விகாரை தொடர்பான காணி விவகாரம் குறித்தும் கருத்து வெளியிட்ட அவர், அந்த பகுதியில் நிலைமைகள் தொடர்பாக உரிய தீர்வுகள் வழங்கப்பட வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். வடக்கு மக்களின் உரிமைகள் மற்றும் பிரச்சனைகளுக்காக தொடர்ந்தும் குரல் கொடுப்பேன் என தெரிவித்த அர்ச்சுனா ராமநாதன், எமது மக்களுக்காக நான் சாகும் வரை அரசியல் செய்வேன் எனவும் நாடாளுமன்றத்தில் குறிப்பிட்டுள்ளார். ஜப்பானின் வடகிழக்கு கடலோர பகுதியான தொஹோகு பிரதேசத்தில் நேற்று காலை சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஒன்று ஏற்பட்டுள்ளது. இந்த நிலநடுக்கம் ரிக்டர் அளவுகோலில் 6.9 பதிவானதாக ஜப்பான் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இவாதே மாகாணத்தில் கிழக்கு கடற்கரைக்கு அப்பால் பசிபிக் பெருங்கடலில் சுமார் 50 கிலோமீட்டர் ஆழத்தில் இந்த நிலநடுக்கம் மையம் அமைந்துள்ளது. காலை நேர அவசர பணி நேரத்தின் போது ஏற்பட்ட இந்த நிலநடுக்கத்தின் அதிர்வுகள் நாட்டின் தலைநகரான டோக்கியோ வரை உணரப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. இருப்பினும் இந்த நிலநடுக்கத்தால் கரையோர பகுதிகளில் சுனாமி பேரலைகள் ஏற்படுவதற்கான ஆபத்து எதுவும் இல்லை என்று அதிகாரிகள் உடனடியாக தெளிவுபடுத்தியுள்ளனர். இந்த நிலநடுக்கத்தால் ஜப்பானின் ஆமோரி மாகாணத்தில் உள்ள சசிகாமி என்ற நகர் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. அடுத்த சில நாட்களுக்கு இதே அளவிலான தொடர் அதிர்வுகள் ஏற்படக்கூடும் என்பதால்
பொதுமக்கள் விழிப்புடன் இருக்குமாறு ஜப்பானிய பிரதமர் தெரிவித்துள்ளார். எதிர்வரும் அக்டோபர் மாதம் 2847 தாதியர்களுக்கு நியமனங்கள் வழங்க திட்டமிடப்பட்டுள்ளதாக சுகாதாரம் மற்றும் வெகுஜன ஊடகத்துறை அமைச்சர் வைத்திய நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். நேற்று பிற்பகல் அல்லி மாளிகை வளாகத்தில் நடைபெற்ற கொழும்பு தாதியர் பயிற்சி பாடசாலையின் 2021ஆம் ஆண்டு அணியைச் சேர்ந்த மாணவ தாதியர்களுக்கு தொப்பி அணிவித்தல் மற்றும் சேவைக்கான அர்ப்பணிப்பை அடையாளப்படுத்தும் நிகழ்வு கலந்து கொண்ட போதே அமைச்சர் இதனை தெரிவித்துள்ளார். 2028ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 1949 பேருக்கும் ஆகஸ்ட் மாதம் 2920 பேருக்கும் தாதியர் நியமனங்களை வழங்க திட்டமிட்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்துள்ளார். 2030ஆம் ஆண்டளவில் தாதியர் சேவைக்காக 13,600 பேரை ஆட்சேர்ப்பு செய்ய திட்டமிட்டுள்ளதோடு அந்த இலக்கில் 50% ஆண்டு முடிவடைவதற்கு முன்னர் பூர்த்தி செய்ய எதிர்பார்ப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். தாதியர் பல்கலைக்கழகம் ஒன்றை நிறுவுவதற்காக உயர்கல்வி அமைச்சுடன் இணைந்து தற்போது திட்டமிடப்பட்டு வருவதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இலங்கையில் பௌத்த மதத்தை பாதுகாக்க அவசர சீர்திருத்தங்கள் தேவை என முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க அழைப்பு விடுத்துள்ளார். மதகுருமார்கள் சம்பந்தப்பட்ட முறைகேடுகள் குறித்து தொடர்ச்சியான குற்றச்சாட்டுகள் குறிப்பாக இளைஞர்கள் மத்தியில் பொதுமக்களின் நம்பிக்கையை சிதைத்து வருவதாகவும் அவர் எச்சரித்துள்ளார். ஒரு சிறப்பு காணொலி அறிக்கையில் குமாரதுங்க பௌத்த பேக்கு சம்பந்தப்பட்ட சமீபத்திய சம்பவங்களால் நாட்டை நேசிக்கும் பலர் ஆழ்ந்த கவலை கொண்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். போதைப்பொருள் தொடர்பான குற்றச்சாட்டுகளின் பேரில் பிக்குகள் கைது செய்யப்பட்டதாகவும் 8 முக்கிய பௌத்த கோயில்களின் தலைமை பொறுப்பாளர் ஒருவர் 2 ஆண்டுகளாக ஒரு சிறுமியை பாலியல் ரீதியாக துன்புறுத்தியதாக கூறப்படும் குற்றச்சாட்டுகளையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இத்தகைய சம்பவங்கள் பல பௌத்தர்களின் நம்பிக்கையை உலுக்கியுள்ளதாகவும் மத நிறுவனங்கள் மீதான நம்பிக்கை இழப்பு குறிப்பாக இளைய தலைமுறையினரின் சமுதாயத்தில் கடுமையான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடும் என்று அவர் எச்சரித்துள்ளார். மேலும் இந்த பிரச்சனைகளின் முக்கியத்துவம் இருந்த போதிலும் இது தொடர்பில் அரசியல் தலைவர்கள் பெரும்பாலும் மௌனம் காப்பது ஏமாற்றம் அளிப்பதாகவும் குமாரதுங்க தெரிவித்துள்ளார். வெளிநாட்டிலிருந்து நன்கொடையாக வழங்கப்பட்ட அரிசி, பருப்பு, டென்மீன், பாலாடை கட்டி மற்றும் பிற உணவுப் பொருட்கள் கம்பளை உடகலாத்த பிரதேச இலக்கத்தில் மூடப்பட்ட அறைகளில் காலாவதியாகி கிடந்த நிலையில் கொழும்பிலிருந்து நேற்று வந்த பொது நிர்வாக அமைச்சகத்தின் அதிகாரிகளிடம் சிக்கியுள்ளது. நித்வா புயலால் பாதிக்கப்பட்ட கம்பளி மக்களுக்கு விநியோகிப்பதற்கு கம்பளை உடகலாத்த பிரதேச செயலகத்தால் சேகரிக்கப்பட்ட பொருட்கள் உட்பட பெருமளவான உலர் உணவுப் பொருட்கள் மக்களுக்கு விநியோகிக்கப்படாமல் குவித்து வைக்கப்பட்டுள்ளது. அங்கு சென்ற தணிக்கை குழுக்களுக்கு ஏற்பட்ட தடையின் காரணமாக பொது நிர்வாக அமைச்சகத்தில் ஒரு தணிக்கை பிரிவு நேற்று அங்கு வந்தடைந்துள்ளது. இருப்பினும் நேற்று காலை முதல் மாலை 4 மணி வரை பிரதேச செயலாளரின் தடையின் காரணமாக அவர்களால் மூடப்பட்ட களஞ்சிய அறைகளை திறக்க முடியவில்லை. பின்னர் உயர் அதிகாரிகளிடமிருந்து உத்தரவுகள் புறப்பட்டதை அடுத்து அதிகாரிகள் காவல்துறையினரின் முன்னிலையில் இந்த களஞ்சிய அறையில் ஒன்றை உடைத்து திறந்து அந்த பொருட்களின் இருப்பை கண்டறிந்துள்ளனர். பின்னர் மற்ற 2 களஞ்சிய அறைகளும் திறக்கப்பட்ட போது அவற்றிலும் பல்வேறு பொருட்கள் குவித்து வைக்கப்பட்டும் இருக்கின்றன. 1 கோடி ரூபாவுக்கு அதிக மதிப்புள்ள இந்த உணவுப் பொருட்கள் மற்றும் சரக்குகள் குறித்து இந்த ஆவணத்திலும் குறிப்பிடப்படவில்லை. மேலும் இந்த பொருட்கள் 7 மாதங்களாக பேரிடரால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு விநியோகிக்கப்படவில்லை. இது குறித்து கண்டி மாவட்ட செயலாளர் இந்திக்க உடவட்டை தெரிவிக்கும் போது விசாரணை அறிக்கைகள் கிடைத்தவுடன் அவை பொது நிர்வாக அமைச்சகத்துக்கு அனுப்பப்படும் என்றும் இந்த சம்பவங்களுக்கு பொறுப்பான அதிகாரிகள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்துள்ளார். அண்மை சில நாட்களாக ஐரோப்பிய நாடுகளில் அதீத வெப்பநிலை பதிவாகி வருகின்றது. இதனால் மக்கள் வெப்பத்தை தணிக்க நீர்நிலைகளில் தஞ்சம் அடைந்து வருகின்றனர். இவ்வாறு பிரான்ஸ் நாட்டில் வெப்பத்தில் இருந்து தப்பிக்க நீர்நிலைகளில் குவிந்த மக்களில் 40 பேர் நீரில் மூழ்கி உயிரிழந்த பரிதாப சம்பவம் இடம்பெற்றுள்ளது. பிரான்ஸ் நாட்டில் பல்வேறு இடங்களில் நேற்று வரலாறு காணாத அளவு 104 டிகிரி செல்சியஸ் பதிவாகியுள்ளது. நாள்தோறும் 100 டிகிரி செல்சியஸ் அளவு வெப்பம் பதிவாகும் நிலையில் நேற்று அதிகபட்ச வெப்பநிலை பதிவானதாக கூறப்படுகின்றது. பிரான்சில் வெப்பத்தின் தாக்கத்தால் இதுவரை 20 பேர் உயிரிழந்துள்ளனர். வெப்பத்தில் இருந்து தப்பிக்க நீர்நிலைகளில் மக்கள் குவிந்து வரும் நிலையில் கடந்த 18ஆம் தேதி முதல் 40 பேர் நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளனர். அசாதாரணமான காலநிலையை அனுபவித்துக் கொண்டு இருக்கின்றோம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இரவும் பதிவாகும் வெப்பம் வரலாற்று பதிவுகளாக மாறிக்கொண்டு வருகின்றது. 1947ஆம் ஆண்டில் இருந்து பதிவாகும் அதிகபட்ச வெப்பநிலையாக தற்போது இருக்கின்றது. அவசர கால எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டு வருகின்றது என குறிப்பிட்டுள்ளார்.
செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஜனாதிபதி அனுர பிரான்ஸ் விஜயம் வெளியாகியுள்ள அறிவிப்பு. சாதாரண பரீட்சைக்கு தோற்றிய மாணவர்களுக்கு வெளியான அறிவிப்பு. எனது மக்களுக்காக நான் சாகும் வரை அரசியல் செய்வேன். நாடாளுமன்றத்தில் அர்ஜுனாவின் அதிரடி பேச்சு. ஜப்பானின் வடக்கு பகுதியில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம். எதிர்வரும் அக்டோபர் மாதத்தில் ஆயிரக்கணக்கான தாதியர்களுக்கு நியமனம். பௌத்த மதகுருமார்களின் முறைகேடுகள். சந்திரிகா விடுத்த அழைப்பு. நேத்வா பேரிடரால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வழங்காமல் பிரதேச செயலகத்தில் கிடந்த கோடிக்கணக்கான உணவுப் பொருட்கள். ஐரோப்பிய நாடுகளை வாட்டி வதைக்கும் வெப்பம். பிரான்சில் 40 பேர் பலி. இத்துடன் ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் என்ற எமது யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள். வணக்கம்.